வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்தால்தான் வாழ்க்கை உனக்கு என்னவென்று புரியும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இன்று அவசர செய்தியோடு உன்னை காண வந்திருக்கின்றேன். இன்று இரவுக்குள் நீ என்னைக் கண்டு இந்த வாக்கினை கேட்டுவிட்டாயானால் உன்னுடைய ஆபத்து காலங்கள் எல்லாம் முடிந்துவிடும். ஆபத்து காலம் முடியப் போகிறது என்றால் இந்த வார்த்தைகளை தவிர்ப்பது நியாயமாகாதல்லவா? அதனால் இன்று உன் கந்தன் என் வாக்கினை கேட்டு உனக்கான நல்லதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலமும் என்னை நீ தவிர்த்து விடக்கூடாது. நானிருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கட்டும். அதனால் இந்த கந்தன் உனக்கு இன்று கொடுத்திருக்கின்ற உத்தரவின்படி என்னுடைய வார்த்தைகள் உன் செவி வந்து சேர வேண்டும். உன் அப்பன் நினைக்கின்ற நேரத்தில் எல்லாம் உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று நினைக்கவில்லை. நீ நினைக்கின்ற நேரத்தில் எல்லாம் உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று தான் நினைக்கின்றேன். உனக்கு மனதில் இருக்கின்ற குழப்பத்தை போக்கி அந்த நொடி உனக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற மிகப்பெரிய ஆபத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து விட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நான் நினைக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான நம்பிக்கையை நீ பெற வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து உனக்காக எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். வேறு எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது. உனக்காக நான் இருந்து உன் முன்னால் தருகின்ற ஒவ்வொரு வெற்றியும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருப்பதை உனக்கு உணர்த்த வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை தெளிவாக வந்து சேரும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். என் பிரியமே, கந்தன் உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் நீ வேறு எங்கும் பார்க்காமல் உன் அப்பன் என் கண்களை சற்று உற்று நோக்கிப்பார். அந்த கண்களில் தெரிகின்ற இரக்கமும் அந்த கண்களில் தெரிகின்ற அன்பும் நிச்சயமாக உன் மனநிலையை மாற்றும். அது மட்டுமா, உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்கள் என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுக்கும். தேவையில்லாத எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் அது நடக்கும் முன்னமே இந்த கந்தன் என் கண் பார்வைக்கு வந்த பிறகுதான் அது உன்னை வந்து சேரும். நான் இருந்துதான் அத்தனையையும் இயக்கி கொண்டிருக்கின்றேன். நான் இருந்துதான் உன் வாழ்க்கையில் அத்தனை நிகழ்வுகளையும் நடத்தி கொண்டிருக்கின்றேன். அப்படியானால் என்ன நடந்தாலும் அதனை நீ சகஜமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன். எந்த விஷயத்தையும் அதிகமாக சிந்தித்து உன்னுடைய மனதை போட்டு பாடாய்படுத்தி கொள்வதை விட எல்லோரிடமும் சொன்ன விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த நேரம் உன் வெற்றி உன் கண்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, உன் அப்பன் என் கண்களுக்கு தெரிகிறது. அதனால் வெற்றி நடை போடு. எந்த இடத்திலும் நீ நிச்சயமாக நின்று விடாதே. எந்த இடத்திலும் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ தவிர்த்து விடாதே. நடப்பது அத்தனையும் உனக்கு நல்லதாகவே நடக்க வேண்டும். நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மிக பெரிய மாற்றங்களை கொடுக்க வேண்டும். உன்னோடு நான் இருப்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை செய்வதும் என்று இப்படியே கந்தன் நான் உன்னோடு தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருக்கின்றேன். உனக்கு இடைஞ்சல்கள் கொடுக்கின்றவர்களையும் சரி,
உனக்கு எப்பொழுதுமே நல்லது நடக்கக்கூடாது என்று நினைப்பவர்களையும் சரி, நான் ஏற்கனவே ஒரு கை பார்த்துத்தான் வைத்திருக்கின்றேன். ஏனென்றால் உன் மீது அக்கறை கொண்டவர்கள் ஒரு சிலரே. உன் மீது வன்மத்தை கக்குகின்றவர்கள் இங்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள். இந்த பிரியமே எப்பொழுதுமே எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் நடுவிலேயேதான் வாழ்வது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் வந்திருக்கின்றதல்லவா? எந்நேரம் நமக்கு இந்த வாழ்க்கையில் இதுவெல்லாம் முடியும்? எப்பொழுது நாம் தனித்து சந்தோஷமாக வாழ்வோம் என்று என் குழந்தை நீ எதிர்பார்க்கின்றாயல்லவா? உன்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தி செய்யத்தானே உன் அப்பன் வந்திருக்கின்றேன். அதனால் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நன்மைக்குத்தான் என்று எண்ணி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் இந்த வாழ்க்கையில் உனதாக்கி கொண்டு நீ முன்னேறி கொண்டே இரு. இன்றைய நாள் உனக்கான நாளாக இல்லாமல் இருக்கலாம். நாளைய நாள் கூட உனக்கு நல்லது நடக்காமல் போகலாம். ஆனால் நிச்சயமாக நாளை மறுநாள் என்ற ஒன்று இருக்கிறதல்லவா? அதில் உனக்கு நல்லது நடக்கும் என்று நீ நம்பு. நம்பிக்கையை மட்டும் ஒருபொழுதும் இழந்து விடாதே. உனக்கு நல்லது நடக்கும் என்று நீ எப்பொழுது நம்புகிறாயோ அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும். எல்லையற்ற சந்தோஷத்தை நீ உணர்வாய். உன்னோடு தொடர்ந்து பயணிக்கின்ற இந்த கந்தன் இனி எப்பொழுதும் உன்னை ஒருபோதும் விட்டு விலகி நடக்க மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள். கந்தனின் வேலும் மயிலும் உன்னை காப்பாற்றும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். எப்பேற்பட்ட இன்னல்களையும் எப்பேற்பட்ட துன்பங்களையும் கடந்து நான் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்றுதான் நினைக்கின்றேன். எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து உனக்கான நம்பிக்கையை உனக்கு நான் கொடுக்கத்தான் வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. முருகா முருகா என்று நீ சொல்கின்ற நொடிப்பொழுதிலெல்லாம் இந்த கந்தன் உன்னை தேடி வருவது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தை நடத்தி கொடுப்பதும் தான் என்னுடைய வாழ்க்கை என்பதனை நீ மறந்து விடாதே. நேரம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்காக காத்திருக்காது. அது ஓடிக்கொண்டேதான் இருக்கும். நீ நினைத்தால் மட்டும்தான் அதை உன்னால் நிறுத்திவிட்டு உனக்கான வெற்றியை உன்னால் பெற முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் வெற்றியை உறுதி செய்து வந்திருக்கின்ற இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல ஆபத்துக்களிலிருந்தும் உன்னை நான் காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ நினைவில் வைத்துவிட்டால் அது போதும். எல்லையற்ற சந்தோஷமும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கே உனக்கானதான மிக பெரிய நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். உன்னுடைய சரியான புரிதல் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்துச் செல்லும். ஆபத்துக்களை நீயாகவே தேடிச் சென்று உருவாக்கி கொள்ளாதே. என்ன முடியுமோ, எது உனக்கு நன்மைகளை தரும் என்று உன்னால் நினைக்க முடியுமோ அதை நோக்கியதாக மட்டுமே உன் பயணம் இருக்கட்டும். தேவையில்லாத விஷயங்களுக்குள் எப்பொழுதுமே மூக்கை நுழைத்து கொண்டு நீ உனக்கான துன்பத்தை பெறுவதை விட நல்லதை நினைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெறுவதில் நீ எப்பொழுதுமே தயாராக இரு. நல்லது நினைத்தால் நல்லதுதான் நடக்கும். இந்த வாழ்க்கையும் உனக்கான நம்பிக்கையைத்தான் கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ உணர்ந்திட்டால் அது போதும். வேறு எதுவும் உன்னை குழப்பாதபடிக்கு நீ இந்த வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருப்பாய். உனக்கான வெற்றியை அங்கே இந்த கந்தன் வைத்து காத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள். உன்னை சூழ்ந்து வந்த ஆபத்துக்கள் அத்தனையும் உன்னை விட்டு நீங்கிவிட்டது. இனி எப்பொழுதும் உனக்கான வெற்றி மட்டுமே உன்னை தொடரப்போகின்றது. கந்தனின் வார்த்தைகளை கேட்ட உனக்கு இந்த வாழ்க்கையில்
பேரதிசயங்கள் நடந்தே தீரும் என்பதனை மறக்காதே. இந்த விடியல் உனக்கு வெற்றி விடியலாகவும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை இன்னல்களையும் கடைகின்ற விடியலாகவும் நிச்சயமாக மாறத்தான் போகின்றது. அப்பன் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது என்பதனையும் நீ நினைவில் வைத்துக்கொள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.